நான் வந்து சுவிஸ் வரைக்கு எனக்கு 30 வயசு. அந்த 30 வயசுல இருந்து நான் என்னண்டு ஃப்ரெஞ்ச படிச்சேனான்னு தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஏன்னு சொன்னா, இப்ப குழந்தைகளா இருக்கணும்னு சொன்னா, அவ எப்படியுமே ஒரு வேற தாய்மொழிய தவிர்த்து வேற மொழிய இலகுவா பிடிச்சிருவிடும். நாங்க அப்படி இல்ல. 30 வயசுக்கு பிறகு எங்களுக்கு மொழி பிடிக்கிறன்றது அவ்வளவு ஒரு கஷ்டமான வேலை. அதுல நான் எப்படி இலகுவா இந்த மொழிய படிச்சேனான்னு சொல்லி உங்களுக்கு நான் எப்படி படிச்சேனான்னு சொல்லி அந்த டிப்ஸ சொல்லப் போறேன். இது இப்ப சில பேர் யோசிப்பீங்க, "என்ன இவ தன்ட கதைய சொல்றா. இவ நடுக இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கான்னு." அப்படி இல்ல. நீங்க என்னதான் இப்ப செய்யப் போறீங்க, இப்ப என்னதான் படிக்கப் போறீங்கன்ற ஆர்வம் இருந்தாலும், அதுக்கு ஒரு வழி தெரியணும். அத விட அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு இத மோட்டிவேஷன் இப்ப நான் என்னன்னு படிச்சேனோ, அத மாரி உங்களையும் படியுங்க. உங்களுக்கு இந்த நான் படிச்ச இது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னா, அதையே யூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம் தானே! அதுக்காகத்தான் நான் உங்களோட ஷேர் பண்றது. நீங்க அப்படி இல்ல, நான் சும்மா இருந்தேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, நீங்க இத பார்க்காமயும் விடலாம். ஆனா, உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இப்ப நாங்க வேற நாட்டுல இருந்து வந்து இன்னொரு மொழிய பிடிச்சு படிக்கிறேன்னு சொல்லிக்க அது கஷ்டமா இருக்கும். ஆனா, நான் ஈஸியான வழிகள்ல அத எவ்வளவு வேகமா படிக்க இயலுமோ அவ்வளவு வேகமா படிச்சேன். அதத்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் அ இப்ப A1லிருந்து கோர்ஸ்கள அ அதுல ஒரு 15, 20 வீடியோக்கள போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அது உங்களுக்கு இப்ப அப்படி இப்ப என்னட்ட அ கோச் இது கோச்சிங் படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, அப்படி கோர்ஸ்களா உங்களுக்கு வேணுமெண்டா, இப்ப A1க்கு என்னென்ன வரும்? அதுல என்னென்ன இருக்குமென்னு சொல்லி நான் அவ்வளவும் வீடியோவா போடுவேன். அது உங்களுக்கு வேணும், கோர்ஸா வேணுமென்னு சொன்னா, எனக்கு நீங்க கொமெண்ட்ல யெஸ்ன்னு சொல்லுங்க, எழுதுங்க. அத பார்த்துட்டு நான் இப்ப நீங்க நிறைய பேர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எழுதுனீங்கன்னு சொன்னா, அத பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கோர்ஸா ரெடி பண்ணி இப்ப A1க்குன்னு சொன்னா இவ்வளவு வரும், என்னென்ன வரும்ன்னு சொல்லி ஒரு பார்ட்டா அத எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் போடுவேன். அதே மாரி A2க்கு வேணும்ன்னு சொன்னா, இதண்டான உங்களுக்கு கோர்ஸா வேணும்ன்னு சொன்னா, நீங்க எனக்கு கொமெண்ட்ல யெஸ்ன்னு எழுதுங்க. என்னோட பிரெஞ்சு படிக்க விருப்பம்னு சொன்னா, எந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் பண்ணுங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா, மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க. இப்ப முதலாவது இப்ப நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். என்னண்டு நான் மொழிய படிச்சேனான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். அது வேணும்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. இது அடுத்த விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் முதல் என்ன செய்தேனான்னு சொன்னா, மற்ற ஆட்களோட பிழைகள அவதானிக்கிறேன். அதேன்னு சொல்லுங்க. அந்த அந்த பிழைய நீங்களுமே செய்யாதீங்க. இப்ப நான் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு கிளாஸுக்குள்ள போய் இருந்தேன்னு சொன்னா, வேற வேற எல்லா நாட்டுக்காரலும் வந்திருப்பினும். வந்திருக்கேக்க இப்ப எனக்கு கதைக்க கூச்சமா இருக்கு. உங்களுக்கு இருந்த அதே பிரச்சனை தான் எனக்கும் இருந்தது. கதைக்க கூச்சமா இருக்கு. அப்ப என்ன செய்வேன்? எல்லாத்தையும் கொப்பில எழுதுவேன், படிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா கதைக்க மாட்டேன். ஆனா, வேற நாட்டுக்காரர்ல என்ன செய்வேனும், அவைக்கு எழுத வராது. அவைக்கு பெருசா எழுத வராது. அவ என்ன செய்வேனும், கதைக்கிறதுல ஆர்வம் காட்டுவேன். அப்படி கதை கேட்க அவ நிறைய பிழைகள் விடுவேன். இப்ப வேர்ப கான்ஜுகேஷன் பண்றதுலயோ, இல்லாட்டி ஒரு நொம் வார இடத்துல, இல்ல அட்ஜெக்டிவ் வார இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல பிழை விடுவேணும். விட்டா எனக்கு அந்த பிழைகள் எல்லாம் தெரியும். உள்ளுக்குள்ள என்ன யோசிப்பேன்? இவ என்ன பிழையா கதைக்கணும். அது விஷயம் இல்ல. அங்க ஒரு கிளாஸ்ல ஒரு 15 பேர் இருக்கிறவன்னு சொன்னா, அந்த 15 பேர்ல ஒரு புள்ள தைரியமா எழும்பி கதைக்குதுன்னு சொன்னா வேற மொழியில, அதுதான் விஷயம். அங்க அந்த பிளவிடுதுன்றதே விஷயமே இல்ல. அப்ப நான் என்ன செய்யறது? அந்த பிள்ளைய மட்டும் அவதானிச்சுட்டு பிள்ளையா கதைக்கிறான்னு இருக்கிறது. ஆனா அந்த பிள்ளையோட நல்ல விஷயத்த நான் பார்க்கிறேன். தைரியமா எல்லாருக்கும் முன்னுக்கும் கதைக்குது. சரியோ பிள்ளையோ கதைக்குது. அப்ப நான் இப்படியே பிள்ளைகள பார்த்து பார்த்து கதைக்க விடுறது. கூச்சமா இருக்கும். நானும் பிழை விட்டா இப்படித்தானே. பிறகுதான் யோசிச்சேன், நானே இந்த பிள்ளைகளை அவதானிக்கணும். நான் அவதானிக்க வேண்டியது யாரு என்ன சரியான விஷயம் செய்யணுமோ அதைத்தான் நான் அவதானிக்கணும்.
அந்த பிள்ளை தைரியமா கதைக்குது. அத கவனிக்காம நான் இந்த பிள்ளைகள மட்டும் கவனிச்சு கொண்டு, நான் என்ன பிரெஞ்சு கதைக்கிற திறமை வந்து என்ன செய்யுது இன்னும் எனக்கு குறைஞ்சு கொண்டே போகுது. அப்ப அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன் நான். அ இனி நான் யாரு கதைச்சாலும் அவையோட பிழைகள வந்து நாங்க அவதானிக்க கூடாது. நானுமே சரி, நீங்களுமே இப்ப சில பேர் அப்படித்தான் இருப்பீங்க. யாருடா பிழை விடுவினும் அத பார்ப்போம், கதைப்போம்ன்னு நீங்க யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா ஒரு காலமும் பிழைய அவதானிக்காதீங்க. ஏன்னு சொல்லுங்க? அந்த இடத்துல ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட்டா கதைக்கிறேனும்னு சொன்னா, அதுதான் முக்கியம். 2வது எங்களால வராது. அந்த பிள்ளை செய்யுதண்டேக்க, அது என்ன செய்யும்? அத நாங்க ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கொள்ளணும். என்ற பிழைய நான் பிறகு திருத்திக் கொண்டேன். என்ன செய்தேன்? பிழைகள கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, நானே இப்ப கிளாஸ்ல இப்ப புரொஃபசர் ஏதாவது சொன்னா கூடி, நானே 1வது ஆளா எழும்பி கதைச்சேன். ஏன்னு சொல்லுங்க? இப்ப பிழை கண்டுபிடிக்கிறோம்ன்னு சொன்னா, ஓகே. அதுக்குள்ள இப்ப நிறைய எங்களுக்கு படிச்சு, தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, கதைக்கிறது முக்கியம். அப்ப என்ன செய்தேன்? அந்த சரியான விஷயங்கள இந்தந்த இடத்துல பிழை விடியணும், இதெல்லாம் சரியா இருக்கும். அது எல்லாத்தையும் நான் சரியா போட்டு, நானே கதைக்க பழகினேன். முதல் அந்த கூச்சத்த நாங்க தவிர்த்துக் கொண்டு, கான்ஃபிடென்ட்டா முதல் கதைக்க பழகோணும். பிழை விடுறது அது வளமை. அது எல்லாருமே பிழை விடுவினம் ஆரம்பத்துல. அப்ப அந்த பிழைய மட்டும் நாங்க கருத்துல எடுக்கக்கூடாது. கருத்துல எடுத்துக்கொண்டிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து பிழைன்னு சேருமே தவிர, நல்ல விஷயம் எதுவுமே வராது. இதுதான் நான் முதல் விட்ட பிழையுமே, முதல் திருத்திக் கொண்ட பிழையுமே இதுதான். இந்த பிழையத்தான் நான் திருத்திக் கொண்டேன். மற்ற ஆட்கள்ட்ட இருந்து நாங்க பிழை கண்டுபிடிக்க கூடாது. அவைட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ, அத பார்த்து நாங்க எடுக்க பழகணும். மற்றது வந்து 2வது என்ன செய்றேன்னு சொன்னா, எல்லா வொக்காபுலரி இப்ப ஒரு சின்ன விஷயம் கண்டாலும், இப்ப ஒரு ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கைக்க, அதுல ஏதாவது எழுதி ஒட்டி இருந்தா சரி, இல்ல எங்க கண்டாலுமே, அத நான் ஒரு பேப்பர்லயோ, கொப்பிலயோ, என்னத்துலயோ எழுதிக் கொண்டு வருவேன். உடனே எனக்கு தெரியாது. எழுதிக் கொண்டு வீட்ட வந்துட்டு, அத என்ன செய்வேன், அதுக்குரிய சொல்ல தேடி கண்டுபிடிப்பேன். இப்ப டிக்ஷனரி நான் கூட பாவிச்சது டிக்ஷனரி தான் பாவிச்சேன். அதுல பாவிச்சு, உடனே கண்டுபிடிச்சு, அதுல வந்து குரூப் என்னென்ன இருக்கு. இப்போ ஒரு சொல்லு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, அதோட அட்ஜெக்டிவ் என்ன? அதோட வெர்ப் என்ன? அதோட அட்வெர்ப் என்னன்னு சொல்லி, அந்த ஒரு சொல்லு சம்பந்தமாவே நிறைய சொற்கள நான் தேடுவேன். சரியோ? இப்ப ஒரு 5 சொல்லு. நிறைய எல்லாம் படிக்க மாட்டேன். கொப்பியா நிறைய எழுதி எழுதி அதெல்லாம் படிப்பே இல்ல. அப்படி படிக்க மாட்டேன். 5 சொல்லு தெரியுதா? இல்ல ஒரு சொல்லு தெரியுதா? அத வடிவா தெரிஞ்சிருக்கணும். மறக்காதபடி நாங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அதுக்கான வழியத்தான் இப்ப ஒரு 100 சொல்லு, 150 சொல்ல படிச்சுட்டு அடுத்த நாள் கேட்டா ஒண்ணுமே தெரியாது. அப்படியான ஒரு நேரம் மெனக்கெட்ட வேலை நாங்க பார்க்கக்கூடாது. அப்ப நான் என்ன செய்வேன், எழுதிக் கொண்டு வந்து அது சம்பந்தமா எல்லாத்தையும் படிச்சுட்டு, அத ஞாபகப்படுத்துறதுக்கு கிச்சனுக்கு இப்ப நான் வந்து கூட நேரம் நிக்கிறது கிச்சனு. கிச்சன்ல எல்லா இடத்துலயும் சுத்தி வர ஒட்டி வச்சிருவேன். ஒட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் சமைக்க சரி கிச்சனுக்கான் முக்காவாசி பெண்களோட வேலை கிச்சனுக்கான் அப்ப நான் என்ன செய்வேன் ஒவ்வொருக்காவும் சொல்லி 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 பார்த்து அதுலயே ஒவ்வொரு வசனங்களை அமைச்சு அமைச்சு பார்த்து அந்த வொக்காபுலரிய பாடமாக்குவேன். பாடமாக்குறேன்னு ஞாபகத்துல வச்சிருப்பேன். பாடம் இப்ப மினக்கட்டு இருந்து பாடமாக்க மாட்டேன். ஒரு சொல்ல பார்க்க 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 அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுதக்கூடிய மாதிரி வரும். அப்ப அத வச்சு நான் ஒரு வசனங்கள் எழுதி பார்ப்பேன். இல்லாட்டி வசனங்கள கதைச்சு பார்ப்பேன். நான் கூட நேரம் செலவிட்டது வந்து கதைச்சு பழகுறதுக்கு தான். ஏன்னு சொன்னா நார்மலா எல்லாருக்கும் எழுதுறதுக்கு இப்ப எங்கட நாட்டுக்காரர் எல்லாருக்கும் எழுதுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா கதைக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைய வந்து நான் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சுட்டேன். ஏன்னு சொன்னா நான் மற்றவர்கள்ட்ட பிழை பிடிக்க போய்க்கே எந்த பிழைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் எந்த டைம்ல முக்காவாசி நான் படிக்கிற டைம்ல செலவிட்டது வந்து கதைச்சு பழகுறது. ஃப்ரெஞ்ச கதைச்சு பழகுறது தான் நான் செலவிட்டேன். என்னன்னு சொல்லிக்க, இப்ப எனக்கு எழுதுறது நான் எழுதுறதுல கவனம் செலுத்தினேன்னு சொன்னா, கதைக்கிறது பின்னுக்கு போயிடும். அப்ப அதால ஏற்கனவே எழுத தெரியுமென்றதுக்காக கதைக்கிறதுல நிறைய நேரம் மெனக்கட்டு, அந்த சொல்லுகள பாவிச்சு ஒவ்வொரு வசனங்களும் கதைச்சு பழகினேன். அடுத்த 3வது என்ன செய்யணும்னு சொன்னா, நேரம். நேரம் முக்கியம். இப்ப நாங்க என்னதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், என்னதான் ஆர்வம் இருந்தாலும் எங்கள்ட்ட ஒரு பிளான் இருக்கணும்.
ஏன்னு சொன்னா இப்ப வீட்டுல இருக்கிறோம்ன்றதுக்காக சும்மா இருக்கிறோம்ன்ற அர்த்தம் இல்லை. எல்லாட்ட வேலையும் பார்க்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எடுக்கணும், சமைக்கணும், எல்லாம் செய்யணும். அதுலயுமே முக்கியமா என்ன செய்யணும், எங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கணும். அப்ப அதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்து நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு காலையில படிக்கிறதான் விருப்பம். அப்ப நான் என்ன செய்வேன், அதுவும் இப்ப 30 வயசுக்கு பிறகு படிக்கிறேன்னு சொன்னா, எல்லாருமே நீங்க காலையில படிக்கிறது பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னா, நீங்க ஈவினிங் டைம்லயோ, இல்ல இரவிலயோ படிக்க போறீங்கன்னு சொன்னா, பகல் அந்த நாள் ஃபுல்லா நடந்த விஷயங்கள் அவ்வளவும் மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. படிக்கவே மனம் வராது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, காலையில எழும்பினோன நான் அதான் செய்வேன். 6 மணிக்கு எழும்புறேன்னா, ஃபோன் ஒண்டுமே எடுக்க மாட்டேன். எது எது படிக்கோணுமோ, எது எது தண்டோணுமோ, இவ்வளவு நேரம் கதைக்கிறதுக்கு பழகணுமோ, இவ்வளவு நேரத்துக்கு வசனங்கள அமைச்சு பழகணும்னு ஏற்கனவே டைம செட் பண்ணிருவேன். செட் பண்ணிட்டு, அந்த டைம் 1 மணித்தியாலம்ன்னா 1 மணித்தியாலம், இல்ல 1/2 மணித்தியாலம்ன்னா 1/2 மணித்தியாலம். அந்த டைமுக்குள்ள நான் வேற எந்த விஷயமும் செய்யவும் மாட்டேன். எத பற்றியும் யோசிக்கவும் மாட்டேன். ஏனென்றா அப்பத்தான் நாங்க அந்த நாள தொடங்குறோம். காலையில தொடங்கேக்க எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப நான் இன்று வரைக்கும், இன்றைக்கு இப்ப நான் வீடியோ எடுக்கிற இன்றைக்கு காலை வரைக்குமே, நான் அதே இது தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு நாள் செய்து போட்டு, ஒரு நாள் 6 மணிக்கு கிளம்பி படிச்சுட்டு, அப்புறம் அடுத்த நாள் நீங்க என்ன செய்வீங்க? வேலை கூடவா இருக்குன்ட்டு நேரடியா கிச்சனுக்கு போயிருவீங்க. இல்ல வேலைக்கு வலிக்கிட்டு போயிருவீங்க. அப்படி இல்லாம, நீங்க இதுதான். நான் 6 மணிலேருந்து 6:30 மட்டும் இதத்தான் படிக்கோணும். இதத்தான் செய்யோணும் என்று நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவோட இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களாலயும் ஃப்ரெஞ்ச ஈஸியா கதைக்கலாம். இதுதான் நான் செய்து கொண்ட டெக்னிக்ஸ். அத விட நான் முக்கியமா என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப வேற மொழி ஆசைப்படுற பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், நீங்க இப்ப உங்கள நீங்களே டெவலப் பண்ண பார்க்கணும். இப்ப சில பேர் சொல்லிடும் நேரம் கிடைக்கல, பிள்ளைகள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், சமைக்கோணும், இதண்டோணும், நிறைய வீட்டு வேலை. இல்ல. எல்லாமே உங்களோட கடமை தான். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, ஒரு கட்டத்துல என்ன செய்வினும்? பிள்ளைகள் வளர்ந்து தங்களோட வேலைய பார்த்துக்கொண்டு போயிருவினும். கணவர் தன்ட வேலைய பார்ப்பார். நீங்க அந்த இடத்துல வெறுமையா நிக்கக்கூடாது. வெற்றிடமா இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு படிப்பா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நீங்க காலம் கடந்த பிறகு வெறுமையா, வெற்றிடமா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையில நீங்க உங்கள நீங்களே டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்கணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கா? இல்ல வேற மொழி கதைக்கோணுமென்ற ஆர்வம் இருக்கா? இல்ல தைக்கோணுமென்ற ஆர்வம் இருக்கா? இல்ல நீங்க மேக்கப் செய்யணும். எதெண்டாலுமே நீங்க உங்களுக்கண்டு நேரத்த ஒதுக்குங்க. நேரத்த ஒதுக்கி அதுக்கான ஒரு வழிய பாருங்க. கடைசியில நாங்க திரும்பி பார்க்கைக்க நேரமும் இருக்காது, காலமும் இருக்காது. வெறுமையா மட்டும், வெற்றிடமா மட்டும் நாங்க தனியா நிப்போம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா ஆணும் என்ன செய்யலாம்? இப்ப ஒரு தகப்பன் இல்ல ஒரு அண்ணாரு அவருக்கு வேலைக்கு போயிட்டு அதுதான் வேலையண்டு இல்ல. அவருக்கு ஃபுட்பால் விளையாட விருப்பம்னா விளையாடலாம். எங்களுக்காக நாங்க நேரத்த ஒதுக்கோணும். மற்றது நான் படிக்க தொடங்கினேன்னு சொன்னா, படிக்க தொடங்கி இப்ப காலையில அந்த படிப்ப படிச்சேன்னு சொன்னா, என்ன வேலை செய்தாலும் அது எனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. நான் வீட்டிலேயே சும்மா கதைச்சு கொண்டே திரிவேன் ஃப்ரெஞ்சுல. ஒருத்தருமே இல்லாட்டி கூட நான் ஃப்ரெஞ்சுல வீட்ல என்னத்த படிச்சேன், என்ன வசனம், என்ன இதண்டு சும்மா கதைச்சு கொண்டிருப்பேன். இப்படித்தான் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னா, எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் நித்திரையா போயிட்டினும், என்ற நான் படுத்து கிடந்தேன். படுத்து நித்திரையில கண்ண மூடியன்னு கிடந்து, கேட்டு லிசனிங் செய்தேன். அன்றைக்கு காலையில நான் லிசனிங் செய்தேன். அத நான் தொடர்ந்து செய்யறபடியா, ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யறோட அது எனக்கு அப்படியே மனதுல அப்படியே மனப்பாடம் ஆயிட்டு. மனப்பாடம் ஆயினோனே, அப்ப எனக்கு அத வாயால சத்தமா சொல்லணும் போல இருந்து. அப்ப கண்ண மூடியன்னு சத்தமா சொல்லிக் கொண்டு கிடக்க, என்ற கணவர் வந்து 2 தடவ எட்டி எட்டி பார்த்தேன். பார்க்க எனக்கு விளங்கிட்டு நான் அவர்ட்ட என்னன்னு சொன்னா, நான் நித்திரையில கிடந்து வாயால புலம்பிக் கொண்டு கிடக்கிறேன். எனக்கு சிரிப்பு மாதிரி நான் கண்ண மூடியன்னு என்ற வாயிலே சொல்லியிருந்தேன். 2 தடவ கூப்பிட்டேன். கூப்பிட்டு 3ஆம் தரம் தான் கண்ண திறந்து பார்த்துட்டு, நான் முழிச்சுதான் கிடக்கிறேன். படிச்சத திருப்பி ஞாபகப்படுத்திக் கொண்டு கிடக்கிறேன்னு சொன்னேன். சரின்ட்டு போயிட்டு.
அப்படி இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது வீட்ல நடந்த ஒரு சின்ன இது. அப்படி ஒண்டில ஆர்வம்ன்றதை விட எனக்கு அது அந்த ஒரு தாகமாகவே இருக்கணும். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த இலக்க அடையும் மட்டும் எங்களுக்கு அந்த தாகம் வந்து அடங்கக்கூடாது. இப்ப ஆர்வம்ன்றதை விட ஒரு தாகமாவே இருக்கணும் அதுல. நான் எப்படியாவது அடையணும். இப்படி வேற ஒரு நாட்டுல வந்து இப்படி பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன். இல்ல கதைக்கிறதுக்கு இன்னொரு ஆளை கூட்டியணும். இப்படி காசை செலவழிச்சுக்கணும். நான் எப்படியாவது கதைச்சு பழகணும். எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்ன்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வம்ன்றதை விட மொழி கற்கணும்ன்ற ஒரு தாகம் எனக்கு. அதாலதான் இவ்வளவு வேகமா கற்கக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களாலேயே முடியும். முடியாதண்டு ஒருத்தராலேயும் இல்லை. உங்களாலேயும் முடியும். ஆனா நீங்க அதற்கான வழியை வந்து எடுக்கிறீங்க. அதுதான் முதல் பிரச்சனை. நீங்க அதற்கான வழியையும் எடுத்து நேரத்தையும் ஒதுக்கி இப்படி நான் சொன்ன டெக்னிக்ஸ்களை யூஸ் பண்ணி கஷ்டப்படாம நீங்க பிரெஞ்சை கதைக்கலாம். மற்றது வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பிரெஞ்சை நான் எப்படி கற்றுனான்னு சொல்லி. அதையுமே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. நீங்க இந்த நான் தார டெக்னிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். நீங்க நான் இப்ப இவ்வளவு நேரம் இருந்து கதைச்சு கொண்டிருந்தது இப்ப என் கதையை உங்களுக்கு சொல்லணும் இல்லை. நீங்க ஒரு இதை மோட்டிவேஷனை எடுத்துக்கொண்டு நீங்களுமே படிக்கணும், நீங்களுமே முன்னேறணும், நீங்களுமே இன்னொரு நாட்டு மொழியை கதைக்கணும், யார்கிட்டையும் போய் அவமானப்பட்டு நிக்க கூடாது. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.